நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே தர் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் அக்யூஸ்ட் வந்து அப்பீலுக்கோ இல்லை ரிவிஷனுக்கோ ஹைகோர்ட் முன்னாடி வந்துட்டாங்க, இல்லை அப்பலட் கோர்ட் முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா அவரை வந்து சரண்டர் ஆக சொல்லிட்டோ இல்லை அவரை உள்ளே போக சொல்லிட்டோ தான் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸை கன்சிடர் பண்ணணும்னு லா இல்லை. ஸோ அது அப்பீல்லையோ ரிவிஷன்லையோ அந்த அப்பலட் கோர்ட்டே அந்த அப்பீல் அட்மிட் பண்ணிவிட்டு அவர் மேலே இருக்கிற வாரண்ட்டை இவங்களே டேரெக்டாக கேன்சல் பண்ணிவிட்டு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸை அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருந்தது. முடிஞ்ச அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நானும் சைட் பண்ணியிருந்தேன். அதனால் என் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் நீட் நாட் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அக்யூஸ் மேலே வாரண்ட்டே இருந்தாலும் வாரண்ட்டையும் இந்த ரிவிஷன்லேயே ரீகால் பண்ணிவிட்டு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸும் எனக்கு ஆர்டர் ஆச்சு. உங்கள் வழக்குலையும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அகேன்ஸ்டாக வாரண்ட் ஏதாவது பெண்டிங்கில் இருந்தால் நீங்களும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி சரண்டர் ஆகாமையே உங்கள் வாரண்ட்டையும் கேன்சல் பண்ணி சஸ்பென்ஷனையும் வந்து வாங்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட்.